அண்மைச் செய்தி தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மீது காவலர்கள் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழக காவல் நிலையங்களின் இன்னொரு முகம் வெளியானதாகவே நாம் இதனை பார்க்கலாம். 6 மாதங்களுக்கு முந்தைய வீடியோ இது. அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவரை காவல்துறையினர் தாக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருளானந்தம் இணைந்திருக்கிறார். அருளானந்தம், என்ன புகாரின் பேர்ல இவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்? இது எப்போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி? என்ன நடக்கிறது? விவரம் என்ன? திலகவதி, அதாவது தேவதானப்பட்டி பெரியகுளம் அருகே உள்ள ஒரு காவல் நிலையம். இந்த காவல் நிலையத்துல கடந்த பொங்கல் அன்று, அதாவது 14/1/2025 அன்று ஒரு நபர் சாலையில் மதுபோதையில் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக பேருந்துகளை மறிப்பதும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதுமாக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருந்ததாகவும், அப்போது அவரை காவல்துறையினர் அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து அவரை காவல் நிலைய ஜாமீனில் விட்டதாகவும் தெரிய வந்தது. ஆனால் இப்பொழுது தற்பொழுது அவரை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகிருக்கு. இந்த வீடியோ காட்சிகள் எப்படி வெளிவந்தது என்றால், அவர் அந்த தாக்கப்பட்ட அழைத்து செல்லப்பட்ட அந்த நபர் பெயர் ரமேஷ். அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் வழக்கறிஞருக்கு மூலமாக என்னை கூட்டு போய் தாக்கினாங்க அப்படின்றதுக்கு சிசிடிவி காட்சிகளை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே வாங்கியிருக்காரு. வாங்கின விஷயம் தற்பொழுது அந்த வீடியோ வெளியாகி இருக்கு திலகவதி. இப்போ அந்த தாக்கப்பட்ட நபர் இப்போது எங்க இருக்கிறார்? என்ன வழக்கு அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருந்தது? ஏன்னா 6 மாதத்திற்கு முந்தைய வீடியோ காட்சி இது. கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இது நடைபெற்றிருப்பதாக நம்ம சிசிடிவி காட்சிகளை பார்க்கிறோம். இப்போ அவர் எங்க இருக்கிறார்? தாக்கப்பட்ட நபர் இப்பொழுது அவர் தேவதானப்பட்டியில தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கார். தற்சமயம் அதையும் நம்ம தொடர்பு கொண்டு விசாரிச்சோம். ஆனா அந்த வழக்கு சம்பந்தமாக அவருடைய வழக்கறிஞர் பாண்டியராஜன் என்பவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்துல இதை வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போ தற்பொழுது வெளியிடுவதற்கான காரணம் பாத்தீங்கன்னா, மதுரையில் நடந்த அந்த லாக்அப் டெத் மரணம், அஜித்குமார் மரணம் தொடர்பாக இது போன்று இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இது போன்று விசாரணைக்கு அழைத்து செல்லும் நபர்கள் தாக்கப்படுவது உறுதியாகிருக்கு அப்படின்றத சுட்டி காமிச்சு அந்த வழக்கறிஞர் இந்த சிசிடிவி காட்சிகளை தற்போது வெளியிட்டிருக்காரு திலகவதி. விவரங்களுக்கு நன்றி அருளானந்தன்.